அன்பான சகோதரர்களும் சகோதரிகளும், நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு அம்சம் என்ன என்றால் அது நேரம்தான். பணம் இழந்தால் மீண்டும் சம்பாதிக்கலாம், உடல் நலம் குன்றினால் சிகிச்சை பெறலாம், ஆனால் போன நேரத்தை மீண்டும் கொண்டு வர முடியாது. அதனால்தான் நம்முடைய வாழ்க்கையில் நேரத்தில் பறக்கத் ஏற்படுவது மிகப்பெரிய நியமத். இன்று நாம் பார்க்கப் போகும் இந்த இலகுவான அமல், நேரத்தில் பறக்கத் ஏற்பட உதவும் ஒரு அரிய வழி என்று அறிஞர்கள் கூறியிருக்கின்றனர். இந்த அமல் மிகவும் எளிதானது, ஆனால் அதன் பலன் மிகவும் பெரியது. நம்முடைய சுன்னத் தொழுகையில் முதல் ரகத்தில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலம் நஷ்ரஹ் லக சத்ரக் வவதஅனா அன்க விஸ்ரக் الذي أنقض ظهرك ورفعنا لك ذكرك فإن مع العسر يسرا إن مع العسر يسرا فإذا فرغت فانصب وإلى ربك فارغب என்ற சூராவை ஓத வேண்டும். இது 94வது சூரா. இரண்டாவது ரகத்தில் بسم الله الرحمن الرحيم. ألم ترى كيف فعل ربك بأصحاب الفيل ألم يجعل كيدهم في التضليل وأرسل عليهم طيرا أبابيل ترميهم بحجارة من سجيل فجعلهم كعصف ملكول என்ற சூராவை ஓத வேண்டும். இது 105வது சூரா. இந்த இரண்டு சூறாக்களையும் சுன்னத் தொழுகையில் தொடர்ந்து ஓதிக்கொண்டே வந்தால் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய நேரத்தில் பறக்கத்தை ஏற்படுத்துவான். பறக்கத் என்றால் என்ன? குறைந்த நேரத்தில் அதிக நன்மைகள், அதிக சாதனைகள், மன அமைதி மற்றும் வாழ்க்கையில் முன்னேற்றம். ஒருவருக்கு 4 மணி நேரம் வேலை செய்தாலும் அது பல மணி நேரம் செய்ததற்கு சமமாக பயன் தரும். அதுதான் பறக்கத்தின் அர்த்தம். நம்மில் பலர் நேரம் போதவில்லை என்று குறை கூறுகிறோம். ஆனால் உண்மையில் நமக்கு நேரம் குறைவில்லை, பறக்கத்தான் குறைவு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரத்தை குறை கூற வேண்டாம் என்று அறிவுறுத்தியிருக்கின்றார்கள். ஏனெனில் நேரம் அல்லாவின் ஒரு அரிய அமானத். அதனை சரியாக பயன்படுத்தினால் நம்முடைய உலக வாழ்க்கையும் அழகாகும், மறுமையும் சிறப்பாகும். முன்னோர் நல்லோர்கள் மிக குறைந்த நேரத்திலேயே மிகப்பெரிய சாதனைகள் செய்தார்கள். அதற்கு காரணம் அவர்களின் நேரத்தில் இருந்த பரக்கத். இந்த அமலை நாம் எளிதாக நம்முடைய தினசரி வாழ்க்கையில் சேர்த்துக்கொள்ளலாம். இது எதையும் செலவு செய்ய வேண்டியதில்லை, அதிக நேரமும் எடுத்துக்கொள்ளாது. ஆனால் அதன் பலன் நம்முடைய முழு வாழ்க்கையையும் மாற்றக்கூடியது. காலை, மாலை, இரவு, எந்த நேரத்திலும் நாம் செய்யும் காரியங்களில் அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்துவான். அதனால் இனிமேல் நாம் நேரத்தை குறை சொல்லாமல் இந்த சிறிய அமலை நம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த முயற்சி செய்வோம். அல்லாஹ் நம்முடைய ஒவ்வொரு நொடியிலும் பரக்கத்தை ஏற்படுத்துவானாக. நம்முடைய வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்கி ஈமானோடு நிறைவாக வாழவும், நல்ல முடிவுடன் இந்த உலகத்தை விட்டு செல்லவும் அல்லாஹ் நமக்கு தஃபீக் வழங்குவானாக. ஆமீன். இது போன்ற இனிமையான இஸ்லாமிய வஜியா தொடர்ந்து கேட்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வஜியா உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து நன்மை பரவ பிறருடனும் பகிருங்கள்.